Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம். 3 ஃபைல் வச்சிருக்கேன். ஃபைல் நம்பர் 1, இந்த இமேஜ். File number 2, patience. File number 3, angel of strength. Okay, ஸோ இந்த 3 ஃபைலில் எது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரத்துக்கான மெசேஜஸ் பார்த்துடலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபைல் சூஸிங்க்கு லேட் ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த தென் ப்ளே பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஃபைல் நம்பர் 1க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் வருது பார்க்கலாம் இந்த வாரம். ஓகே, ஸோ பார்ப்போம். Yes, Sun card, Temperance, Five of Swords, Hierophant. Yes. Pile number 1. So pile number 1 பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதாவது சம்டைம்ஸ் ஒரு செல்ஃபிஷான ஒரு பிஹேவியர்ஸ் ரொம்ப பார்க்க முடியும். ஆனால் அது ரொம்ப நேரம் நிற்காது. இது என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே பேலன்ஸாக தான் இருக்கும். ஒரு சில டைமில் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுவீங்க. பட் அது ரொம்ப நேரம் நிற்காம கொஞ்ச நேரத்திலே அந்த அகெயின் வந்துட்டு போய் சாரி கேட்கறது, அகெயின் போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் வருது. ஸோ இது என்னன்னா இந்த வாரம் ஃபுல்லாமே வந்துட்டு நீங்கள் நிலையாவே ஒரு விஷயத்தில் நிற்க மாட்டீங்க. மாறி 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 இருக்க மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களோட கான்ஃபிடென்ட்டே வந்துட்டு பிரேக் ஆகும். கோவம் இருக்கும், பட் அந்த கோவம் வந்துட்டு டக்குன்னு நார்மல் ஆயிடுவீங்க. திடீர்னு அதிக பாசம் வைப்பீங்க, ஆனால் அவங்களோட சின்ன பிஹேவியர் ஹர்ட் ஆகி உடனே கோவத்தை காமிச்சிருவீங்க. ஸோ பீப்புள் வந்துட்டு இந்த ஒரு வாரம் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபைட்ஸும் வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்குள்ளார நடக்கிறதுக்குமான சூழ்நிலைகளுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால கவனம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு மோஸ்ட்லி சன்லைட் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் வெளியே போங்க அண்ட் ஸ்பெண்ட் மோர் டைம். ஓகேங்களா? அண்ட் கெரியர் வைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் நல்லா இருக்குங்க. கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபைல் நம்பர் 1க்கு. ஸோ கிரியேட்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு உங்களோட வேலை சம்மந்தமாக இருக்காது. மோஸ்ட்லி உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக இருக்கும். இப்போது நீங்கள் உங்களோட வீக்னஸ் ஆல்மோஸ்ட் வந்துட்டு தெரிஞ்சிடும் இந்த வீக்கில். ஸோ அந்த வீக்னஸை நான் ஸ்ட்ரென்த்தாக மாற்றணும் அப்படின்னு செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் டிஸ்கவரி, இது மாதிரி உங்களை நீங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்களே வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வர்றதுன்னு எல்லா வேலைகளும் வந்துட்டு பண்ணுவீங்க. மோஸ்ட்லி பர்சனல் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள், அதை படிக்கிறது, அது எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறீங்களோ இல்லையோ அது ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவீங்க, அதை ஆரம்பித்து வச்சிருவீங்க இந்த ஒரு வாரம். அது கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. அண்டு ஈக்குவாலிட்டி, ஃபேர்னஸ் இதுக்காக போராடுவீங்க. அதாவது ஒரு சில பார்ஷியாலிட்டி வந்துட்டு உங்களை சுற்றி இந்த ஒரு வாரம் நடக்கும்.
ஓகேங்களா? நீங்க அதிகமா அந்த பார்ஷியாலிட்டி வந்து பார்ப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்க யார அதிகமா நம்புனீங்களோ அவங்க தான் அத பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஈக்குவலா இருக்கணும். ஆம், அதாவது பார்ஷியாலிட்டி காமிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அதுக்காக ஃபைட் பண்ணுவீங்க. இந்த வாரம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் வந்து பயல் நம்பர் 1க்கு வந்து ஒரு போராட்டம், ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல்னஸ் எல்லாம் கலந்ததாக தான் இருக்கும்னு வைங்களேன். அதாவது பாண்ட் ஓப்பன். ஸோ சொல்ல வெரி வெரி அது அந்த ஒரு உங்களோட வெரி க்ளோஸ் பாண்ட் தான் தேவையில்லாத ஒரு ஃபைட்டை கிளப்பி விட்டு போயிடுவாங்க. அது இப்போ உங்களுக்கும் சரி, உங்களோட நார்மல் உங்க ஃபேமிலிக்கும் சரி, ஒரு மிடில் பர்சன் இருக்காங்கல்ல, தேவையில்லாத ஒரு ஃபைட் அவங்களால தான் வர மாதிரி இருக்கு. சும்மா சின்ன விஷயம்தான், அவங்க உங்களோட கோவத்தை ஈகோவை டார்கெட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மூலயமா நீங்க வந்து உங்களோட கோவத்தை காமிச்சு கடைசியில வந்துட்டு நீங்க தான் பேட் பர்சன்ங்கிற மாதிரி ஒரு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரி யாராவது ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அவங்க என்ன தூண்டி விட்டாலும் சரி நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம். பைல் நம்பர் 1 ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்போ இதுக்குள்ளே சுத்திட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ டோர், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. சூழ்நிலைகளை வந்துட்டு அப்படியே வந்துட்டு மாத்துற அளவுக்கு கூட உங்களால வந்துட்டு முடியும். பட் ஆனா என்னன்னா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டிராமாஸ் உங்க லைஃப்ல, சின்ன சின்ன ஈகோ, இதுக்கே வந்துட்டு ஒரு வாரமுமே வந்துட்டு நீங்க அதிகமா வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க. நீங்க அதுக்கு செலுத்துற அந்த கவனத்தை உங்க வேலையில செலுத்தி இருந்தா இட் வுட் பி பெட்டர். ஓகேங்களா? பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டோர் வந்துட்டு இருக்கு உங்க லைஃப்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு சில பேர் வந்து ஜாப்லெஸ்ஸா இருந்தவங்களுக்கு இப்போ உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஜாப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? வேலைன்னு ஒன்று இருக்கு. ஸோ கிடைச்ச அந்த வாய்ப்பை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்க லைஃப்ல வந்து ரொம்ப இன்னும் ஸ்பீடப் ஆகணும் திங்ஸ் அப்படிங்கிறது. ஆனா அது உங்களால தான் முடியும். எஸ்பெஷலி இந்த ஒரு வாரம் வந்து ஒரு ரியலைசேஷன் ஆல்மோஸ்ட் கிடைச்சிரும். உங்களோட சூழ்நிலை, அதாவது நீங்க வந்து உங்களோட கம்பெனிலும் சரி, உங்க வேலையிலும் சரி, உங்க வீட்டிலையும் சரி, எந்த இடத்துல இருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கிறது இந்த வாரம் அழகா காமிச்சிருவாங்க. இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே வந்து தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க இனி உங்க லைஃப்ல எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஸ்பீடப் பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே? உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பேஷன், அதை செய்யணும் முடிக்கணுங்கிறது அப்பப்போ வெளியே வந்து போகுது. பட் ஆனா வந்துட்டு அது இந்த வாரம் ஹோல்டு பண்ணுங்க. ஓகே? ஸோ இது வந்து ஒரு குயிக்கான ஒரு வார்னிங் மெசேஜா கூட சொல்றது என்ன அப்படின்னா, இன்னும் டெவலப்மெண்ட் தேவை. நீங்க செய்யற அந்த ஒரு எதிர்கால சம்பந்தப்பட்ட வேலைகள் இன்னும் உங்க லைஃப்ல கரண்ட்லி, ஆனா அது கொஞ்சம் குயிக்கா வந்து பண்ணுங்க. ஓகே? ஸோ இந்த வாரம் வந்து பைல் நம்பர் 1க்கு கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கு. பட் பேலன்ஸ் யுவர் மேஸ்குலின் அண்ட் ஃபெமினைன் எனர்ஜி. அதாவது கோபங்களையும் சரி, அன்பு பாசத்தையும் சரி, ரெண்டுத்தையுமே வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுங்க. Okay, so that's all for pile number 1. Pile number 2. யாரெல்லாம் இந்த card? Patience. See, எவ்வளோ white color angel. Wonderful. இந்த ஒரு வாரம் வந்து செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடென்ட் இதில் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. You got Knight of Wands. ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப கோவமா இருக்கீங்களா? ரொம்ப கோவம். இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம், அதாவது நீங்க பாசிட்டிவா தான் இருக்கீங்க, எதிர்கால நினைச்சு நல்ல பாசிட்டிவா தான் இருக்கீங்க, ஆனா கோவமும் சேர்ந்து இருக்குது. காட் டெவில் கார்டு. நான் சொன்னேன் பாத்தீங்களா? அதாவது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 2 வந்து அதுக்கு தான் உங்களுக்கு பேஷன்ஸ்ன்னு வந்திருக்கு. உங்களோட கோவம், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட அந்த கிரேவிங்ஸ், இது எல்லாமே இந்த ஒரு வாரம் பெரிய சேலஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமை தேவை. அதாவது உங்களை சுத்தி இருக்கவங்க பண்ற சின்ன சின்ன அந்த மேனிப்புலேஷன் கேம் எல்லாம் உங்களை வந்து ரொம்ப பாதிக்கும். சும்மா வந்து சீண்டு விடுவாங்க.
அது வந்து உங்களை மென்டலி வந்து ரொம்ப ஒரு ஹியூஜான ஏதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல அடியோடு வெறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் போயிடுவீங்க. மூவிங் ஆன், கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஒரு வாரம். எதுக்கும் யார் என்ன இது பண்ணாலும் டோன்ட் ரியாக்ட். ஆல்தோ உங்களுக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவ் வந்தாலும் யூ காட் ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன், ஏஞ்சலோட மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ப்ரொவோக் ஆகிறப்போ ஜஸ்ட் ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு ப்ரேயர், ஏஞ்சல்ஸ்க்கு ஒரு விஷஸ் வந்து வைங்க. சி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இந்த ஒரு வாரம் வந்து அதிகமாக கன்ஃபியூஷன்ஸ் இருக்குங்க. இப்போ ஒரு சில பேர் பண்ணுற இந்த விஷயங்கள்னால ரொம்ப கன்ஃபியூஷன். கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருப்பீங்க, அதில் வர கன்ஃபியூஷன் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பயங்கர கோவத்தை உண்டாக்கி விட்டுரும். யாருக்கிட்ட பேசினாலும் கோவமா வந்து பேசுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினா கூட நீங்க அவங்களை திட்டி விட தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற ஃபோன் கால்ஸ்ல கவனம். அதனால அவங்களும் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, ஆனா இந்த ஒரு வாரம் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை மாத்துறதுக்கான ஒரு ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ பேஷன்ஸ் உங்களை மாத்துறது அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி வந்துட்டு இந்த ஒரு மாதிரி இந்த ஷார்ட்கட்ஸ் தான். பேஜ் ஆஃப் கப்ஸ். See, pile number 2 பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபேக் லவ் பார்க்க முடியும். ஒரு சில பீப்புள் கிட்ட இருந்து நெகட்டிவ் ஃபேக் லவ் இந்த ஒரு வாரம் பார்த்தா கூட இன்னொரு வண்டர்ஃபுல்லான ஒரு குட் லவ், நல்ல ஒரு கேரிங், நல்ல ஒரு அஃபெக்ஷன், நல்ல ஒரு ட்ரூ லவ், ஒரு அன்பான பாசமான ஒரு பர்சன் ஆல்சோ வந்துட்டு பார்க்க முடியும். இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பாசிட்டிவ் பர்சனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இந்த ஒரு வாரம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து மூவ் ஆன் ஆகணும், கிவ் அப் பண்ணணும்னு ஒரு விஷயத்துல நினைச்சிருந்தீங்கன்னா அது இந்த வாரம் நல்ல ஃபேவர் பண்ணும். இது என்னன்னா இவ்வளவு நாளா வந்து நீங்க மத்தவங்களை வந்து செல்ஃபிஷ், மத்தவங்க ரொம்ப வந்து தப்பு பண்றாங்க, ரொம்ப சுயநலமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இனி அப்படிதான் நீங்க மாறுற மாதிரி இருக்கு. அதாவது எந்த ஒரு பர்சனை நீங்க பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்களோ செல்ஃபிஷ்னு, அந்த பர்சனே உங்களை மாத்திடுவாங்க. நீங்களும் அவங்கள மாதிரியே வந்துட்டு மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லோலி வந்துட்டு நீங்க அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி மாறிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வாரம் கண்டிப்பா நல்லா தெரியும். ஓகே, டாட் ஓப்பன். பைல் நம்பர் 1க்கு வந்திருக்கு. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு வாரம் கோ அவுட், வெளியே போங்க. வேற இடம் மாற்றம் முடிஞ்ச வேற இடத்துல இருந்து வேலை செய்ய முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்க. பி மோர் விச்சி. ஸோ பி ப்ரொடெக்டிவ். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தேவை. இடம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அந்த பர்சன்னால இல்ல அந்த சூழ்நிலைனால வீட்டில் பிரச்சனைகளா ஓடுது, அதாவது எதர் ஒரு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ராப்ளம்ஸ்ல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்க சம்மந்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தள்ளி இருக்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த ஒரு வாரம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களை சுத்தி வந்துட்டு நிறைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராங் டெவல் கார்டு மட்டும் கிடையாது, டெவலோட எனர்ஜி மட்டும் கிடையாது, அந்த ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டிங்கிறத தாண்டி சின்ன டிஸ்டர்பன்சஸ், அதாவது உங்களை வெரி சென்சிட்டிவ். பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப சென்சிட்டிவ். இந்த ஒரு வாரம் அதிகமான சென்சிட்டிவ் பார்க்க முடியுங்க. அதாவது ஒரு சின்ன விஷயத்த மைண்ட்ல போட்டு ரிப்பீட் பண்ணி கோபத்தோட உச்சிக்கு போகிற அளவுக்கு இந்த ஒரு வாரம் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஏதாவது ஒன்று பண்ண வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி உங்கள் சிப்ளிங்ஸ் கிட்ட கவனம். உங்களோட கூட பிறந்தவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப கவனமா இருங்க. அவங்களோட ஒரு சில பிஹேவியர்ஸ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்கு காரணமாகும். நீங்க இன்வால்வே ஆக மாட்டீங்க, ஆனா உங்களை வந்துட்டு இன்வால்வ் பண்றதுக்கு ஏதாவது பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனம். அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் உங்களோட கெரியர் விஷயத்துல வந்துட்டு நீங்க வந்து வெரி சீக்ரெட்டிவா இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நீங்க கெரியர்ல ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வச்சு உங்களை சுத்தி இருக்கிற பீப்புள் வேற ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் வந்து அவங்கள மீறி அவங்க அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை யூஸ் பண்றதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த உண்மை இந்த ஒரு வாரம் அவங்க வாயாலே இருந்தே வந்துடும்.
ஸோ அது தெரிஞ்ச அப்புறம் அவங்களோட ஒரு 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 பேடான ஒரு மோட்டிவ், அவங்களோட அந்த தப்பான ஒரு கணக்கு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த ஒரு வாரம் எதுவுமே வந்துட்டு பொறுமையா ஹேண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரியும். ஒரு சில பேரோட ட்ரூ ஃபேஸ் தெரிய வர்றப்போ அமைதியா இருக்கணும். பயங்கர கோபம், இந்த கிரட்ஜஸ் இதெல்லாம் வந்துட்டு வேண்டாம். ஓகே, pile number 2. That's all for pile number 2. Thank you. Pile number 3. யாரெல்லாம் இந்த பைல் ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு எப்படி இருக்கு பைல் நம்பர் 3க்கு? Oh, wonderful. See, you got King of Pentacles, Six of Cups. Yes, it is a time. எல்லா ஸ்ட்ரென்த்தையுமே வந்து கேதர் பண்ணுங்க. Be like a lion. உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஏஞ்சல், உங்களுக்கு பின்னாடி உங்களோட கார்டியன் ஏஞ்சல் அண்ட் உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் டிவைனோட ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கைடன்ஸ் இருக்கு. யூ ஆர் ப்ரொடெக்டட். ஓகே, தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 3க்கு பாருங்க, எல்லாமே மேஜர் சக்சஸ்ஃபுல்லான ஒரு கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. வெரி டாமினேட்டிவ் அண்ட் இட் இஸ் அ டைம். அவ்வளவுதான், இது உங்களுக்கான டைம். இந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணிடுங்க. சி, பி லைக் அ லயன். உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாவே வந்துட்டு இருக்கு. ஸோ யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களுக்கு வந்துட்டு எலமெண்ட்ஸ் அண்ட் ஒரு ஃபேஸஸுமே வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மூனோட கைடன்ஸ், மூனோட சப்போர்ட், மூன் ஃபேஸஸ் அப்போ வந்துட்டு நீங்க நிலா வெளிச்சம், அவ்வளவுதான். நிலா வெளிச்சத்துல வந்துட்டு நீங்க ப்ரே பண்றது, நிலா வெளிச்சத்துல வந்துட்டு அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, இது மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி அது நீங்க பண்ணுங்க. அதுக்காக டைம் வந்து கொஞ்ச நேரமாவது வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் அதே மாதிரி பெரிய லாங் டேர்ம் பிளானிங் வந்துட்டு, எதிர்கால பிளானிங் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வாரம் ரொம்ப 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 நல்ல நாள். கொஞ்சம் சீரியஸா வந்துட்டு இந்த ஒரு வாரம் எடுத்துட்டு நீங்க வந்து வேலை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களோட எனர்ஜி ஆல்சோ வந்துட்டு நல்லாவே இருக்கும் இந்த ஒரு வாரம். இவ்வளோ நாள ரொம்ப லேசியா, ரொம்ப சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் உங்க எனர்ஜி நல்லா இருக்கும். ஸோ இந்த சூப்பர் ஆக்டிவ்னஸ்லேயே வந்துட்டு எல்லா வேலையும் வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, நல்ல ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஒரு வேலையில வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெகக்னிஷன் கிடைக்கும், ஒரு பாராட்டு கிடைக்கும். நீங்க செஞ்சதுக்கு வந்துட்டு ஒரு எஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டைம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்து ஃபினான்ஷியல் கிரேவிங்ஸ் பயங்கரமா இருக்குங்க. சம்பாதிக்கணும், லைஃப்ல நல்ல இடத்துல வரணும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களாவே வந்துட்டு சுயமா ஒரு வேலை செஞ்சு, அது உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செஞ்சு அதுல நல்ல முன்னுக்கு வந்து அதுல ஏதாவது உங்களுக்குன்னு ஒன்று ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஏர்ன் பண்ணணும், எனக்கான ஒரு பேரை நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பைல் நம்பர் 3க்கு ரொம்ப 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 ஆள் மனசுல இருக்கு. அது இந்த ஒரு வாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஒரு கிரேவிங்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமே வந்துட்டு நீங்க நிறைய நிறைய புது விஷயங்களை வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அது ஃபேவரும் ஆகும். இந்த வாரம் வந்துட்டு அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு நல்லபடியாவே ஃபேவர் ஆகும். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம் தான், முடிஞ்ச அளவுக்கு நீங்க வேலை செய்யற, இப்போ ஒரு சில பேர் வந்து வீட்டுல இருந்து வேலை செய்யறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தனியா ஒரு பிளேஸ்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க வேலை செய்யற இடத்துலயுமே ஒரு பாசிட்டிவிட்டி வந்து வச்சுக்கோங்க. காசிப் பண்றாங்களா இல்ல ஏதாவது ஒன்று பிளேம் கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்களா, அதுல போவாதீங்க, அதுக்குள்ள போவாதீங்க. ஓகே, பிகாஸ் இது ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல சான்ஸ். இந்த ஒரு வாரம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட அந்த கோலுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பர்சன்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் அவங்கள வந்து ஹேண்டில் பண்றதுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பீப்புள் ஹேண்ட்லிங். அண்ட் இந்த ஒரு வாரம் உங்களுக்கும் உங்களோட வீட்டில் உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு மேல் பர்சன், ஒரு ஃபாதரா இருக்கலாம், பிரதரா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்ட், எனி ஒன், யாரா வேணா இருக்கலாம். ஸோ அவங்களோட வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
அதாவது அவங்க ஒன்று நீங்கள் பேசுறது அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூடு மாதிரி தெரியலாம், அவங்க பேசுறது உங்களுக்கு ஆட்டிடியூடு மாதிரி இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஆனால் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்துட்டு வந்த அப்புறம் தான் உங்களுக்கான அந்த ஒரு மோட்டிவேஷனே வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்பென்சஸ், எஸ் கண்டிப்பாக எக்ஸ்பென்சஸ் பாசிபிள். ஆனால் இந்த ஒரு வாரம் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நல்ல ஒரு கரெக்டானது தான். ஓகேங்களா, ரொம்ப வேஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ராங்லி இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் செய்கிற வேலையில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் கூட வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால ரிக்ரெட் பண்ண வேண்டாம். உங்களோட வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருக்கிற பீப்புள், உங்கள் பாஸ் இல்லை உங்களோட சீனியர் கொஞ்சம் இந்த ஒரு டாமினேஷன் பண்ண ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை சைலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டாமினேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இக்னோர். சிம்பிளிசிட்டி, கைடன்ஸ், நேச்சர். எஸ், பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா பி சிம்பிள் இந்த ஒரு வாரம். அதாவது ரொம்ப உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3 காம்ப்ளிகேட்டடாக எதுவும் பண்ணாதீங்க. இப்போது ரொம்ப வித்தியாசமாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை உட்காந்து படிச்சுட்டு அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதுவுமே சிம்பிளாக ஒரு விஷயம் எடுத்து கூட நீங்கள் அதை கிரியேட்டிவாக கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சிம்பிளிசிட்டி ரொம்ப ரொம்ப நல்லது, கீ பாயிண்ட். ஓகேவா? அண்ட் நேச்சர் கண்டிப்பாக நேச்சர் ஒரு சரண்டர் பண்ணிருங்க உங்களை. நேச்சர், சரண்டர் டு நேச்சர், அவ்வளோதான். கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிளென்சிங் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஃபேவரேட்டான ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வச்சுக்கோங்க. அண்ட் யூ கெட் ஸ்ட்ராங் கைடன்ஸ். கைடன்ஸுங்கிறது அதாவது பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைடன்சஸ் நிறைய இடத்துல இருந்து வரும். எஸ்பெஷலி நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து வரும். எதிர்பார்க்காத பர்சன், எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கண்டிப்பா வருது. ஸோ இது ஒரு வேக்கப் கால்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஒரு வாரம். ஸோ இட் இஸ் வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் சின்ன சின்ன இந்த விஷயங்கள் மட்டும் கவனம். அண்ட் பீப்புள் ஹேண்டிலிங் தான் ஓவராலாக பார்க்குறப்போ உங்கள் லைஃப்பில் இருக்கிற பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அவங்க பண்ணுற ட்ராமாஸ்க்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுதான். பட் அது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாமே காட் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், குயின், பேஜ் அண்ட் 6 ஆஃப் வான்ஸ், அனதர் கிங், வெரி டாமினேட்டிவ். ஆனால் இந்த ஒரு டாமினேட்டிவ் நேச்சர் நீங்கள் ஒரு ஃபேமிலியோட ஹாப்பியாக ஒரு ஃபெமினைன் எனர்ஜி உள்ள ஒரு பர்சன், அதாவது ஃபேமிலி, லவ், ஹாப்பினஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, இப்படி இருந்த பர்சன் உங்களை உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த மேல் பர்சன் தான் கம்ப்ளீட்டாக உங்களை மாற்றுவாங்க. டாமினேட்டிவாக உங்களை கொண்டு போகிறதே அவங்களோட ஒரு சில பிஹேவியர்ஸ் தான். ஓகே, லைக் அ லயன். இந்த ஒரு வாரம் லயன் எனர்ஜி தான் பயங்கரமாக இருக்கும். கோபம் பயங்கரமாக இருக்கும். மேஸ்குலின் எனர்ஜி உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே இந்த ஒரு வாரம் டிஃப்ரெண்டான மெசேஜஸ், ஒரு கைடன்ஸஸோடு வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு இந்த ஒரு வாரம் லீட் பண்ணுங்க. தேங்க்யூ.